சேட் எமோஷன் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். பட் ஆங்கிரி அன்னைக்கு அந்த அந்த சீன் முடிச்சோன்னே ஐ கேம் அவுட் ஆஃப் இட் ஈஸியா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இப்ப ஜனனி கேரக்டர்ல வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு கேரக்டரா பார்க்கப்படுது. இவங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும், இவங்க எல்லாம் மாத்தணும், இந்த இடத்துல கோவப்படணும், அந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல்ட் பண்றீங்க இல்லையா? பப்ளிக் கிட்ட இருந்தும் அந்த ரியாக்ஷன் பார்க்க முடியும். நிறைய கேள்விகளாவும் உங்ககிட்ட வைப்பாங்க, ஜனனி எங்களுக்காக இதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அதிகமா நேர்ல உங்ககிட்ட பார்த்து கேட்கிற கேள்வினா என்ன? இது வரைக்கும் நேர்ல என்னை பார்த்து கேள்வியா கேட்டதில்ல. நிறைய பேர் நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் பண்றீங்க, என்ன என்ன நீங்க இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க, என்ன நிறைய விமன் வந்து நம்மகிட்ட அப்படி பேசும்போது ஓகே நம்ம வந்து பெரிய ரெஸ்பான்சிபிளான ஒரு கேரக்டர் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் போல. இந்த கேரக்டர் ஃப்ரேம்ல வரனால, ஸ்க்ரீன்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றதுனால நிறைய பேர் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க அப்படின்றதே அவங்க அப்படி வந்து சொல்லும்போது தான் எனக்கே தெரியுது. ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளை பார்த்து சில பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லை? அது ஒரு கேரக்டர் மூலமாக நம்ம வந்து கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்குறோம். மெயினாக விமனுக்கு அது போய் சேருது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். பட் நீங்கள் ஏன் இதை பண்ணல அதை பண்ணலன்னு என்றைக்குமே யாருமே வந்து கேட்டது கிடையாது. நம்ம கமெண்ட்ஸ்ல சும்மா அதை பார்க்குறோம். தட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் த ப்ரோமோ டக்குன்னு பார்க்குறேன் அந்த ஒரு மொமெண்ட்ல தான்